Hi friends, welcome to Rojcast YouTube channel. So friends, இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு செடன் காரை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு யூஸ்ட் கார் தான். ஸோ யூஸ்டு செடன் கார் வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸுக்கு வந்துடும். ஸோ அந்த கார் என்ன, அதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெளிவாக கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் லாங் கேப் வந்து நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மோர் தேன் 2 வீக்ஸ் வந்து கொஞ்சம் நான் வந்து பிஸியாக இருந்தனால என்னால் வந்து வீடியோஸ் போட முடியல. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு வந்து ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால், இந்த டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னால் இந்த சேனலுக்கு வந்து நியூவாக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரை ரோஜ்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி சிஎஸ் விஎக்ஸி வேரியண்ட்டு. இந்த காருடைய மாடல் இயர் பார்த்தீங்கன்னா 2014 மாடல். இந்த கார் வந்து இப்போது சிங்கிள் ஓனர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டலாக இந்த கார் வந்து 1,27,000 கிலோமீட்டர்ஸ் வந்து மொத்தமாக ரன் ஆயிருது. ஓகேங்களா? இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு பெட்ரோல் கார். அண்ட் அது போக இந்த கார் வந்து சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்னை ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் தான். அண்ட் அது போக இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டீரியர் ஃபோட்டோஸ் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது போக வந்து பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் வந்துடும், ஏசி வந்துடும், மியூசிக் செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் அது போக இந்த காருடைய எக்ஸ்டீரியர் வியூவும் பார்க்குறீங்க. ஸோ எக்ஸ்டீரியர் வந்து நல்ல ஒரு டீசெண்டாக நீட்டாக இருக்குது. ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நேரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் அது போக அதோடைய ஸ்ட்ரக்சர் வியூ வந்து பார்க்குறதுக்கு என்னுடைய ஒப்பீனியன் படி நல்லா இருக்குது. அண்ட் இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது செடன் கார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து டிக்கி எக்ஸ்டென்ஷன் வந்து தனியாக வந்துடும். அண்ட் இன்டீரியர் அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தனியாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மலி ஹேட்ச்பேக்ஸ்னால் அப்படி கிடையாது. இன்டீரியரில் அதாவது ரியர் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து டிக்கி எக்ஸ்டென்ஷன் வந்து தனியாக இருக்காது, அது கூட அட்டாச்சாக தான் இருக்கும். பட் செடன் காரை பொறுத்த மட்டும் அது தனியாக வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற வியூ நீங்கள் வந்து பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. ஆல்சோ வந்து அந்த காருடைய எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் வியூவும் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லெதர் சீட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஐவரி கலரில் லெதர் சீட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஒரு டேஷ்போர்ட் வியூ பார்க்குறீங்க. அண்ட் அது போக இந்த காருடைய டயர் கண்டிஷன் பார்க்குறீங்க. ஸோ டயர் கண்டிஷன் வந்து பார்க்குறதுக்கு வந்து மோர் தேன் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 60 to 70% வந்து டயர் கண்டிஷன் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆல்சோ வந்து இந்த காரில் வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ஸ்டெப்னி டயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காருடைய ஓவரால் வியூ நீங்கள் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கார் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து இப்போ வந்து கோயம்புத்தூர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு வந்து ஓனர் கோட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5,50,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 5,50,000 ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓனர் கான்டெக்ட் பண்ணலாம். ஓனர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ட் காஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் ஃப்ரீக்வெண்டாக வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும் போட்டிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட் கார் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அது போக நம்ம ரோஜ்காஸ்டோட டெலிகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் டெய்லி போடுற அந்த யூஸ்ட் கார் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லிங்க் நான் டேரெக்டாக டெலிகிராம்லேயே ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஃபேவரான கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.